தெரியல தமிழ். நான் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. அப்பாக்கு ஒன்னும் ஆவாதில்லம்மா. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஓகே பாத்துக்கோங்க, நான் வர வரைக்கும். ஓகே. டாக்டர் சொல்லுங்க. அவருக்கு என்னாச்சு டாக்டர்? நீங்க அவருக்கு என்ன வேணும்? நீங்க அவரோட ரிலேட்டிவா? தெரிஞ்ச பொண்ணுதான் டாக்டர் அம்மா, நீங்க சொல்லுங்க. அவருக்கு நடந்த ஆபரேஷனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். ஏற்கனவே சொன்னதுதான். அவரோட பழைய ஞாபகங்களை மறக்க வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. திரும்பவும் அந்த ஞாபகங்களை வர வைக்க முயற்சி பண்ணா இப்படிதான் ஆகும். அவர் மறந்த விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாம பாத்துக்கோங்க. திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டோம். ஒன்ஸ் பண்ணிட்டா திரும்ப எதுவும் கொண்டு வர முடியாது. அத நீங்க ட்ரை பண்ணாலும் அது உங்க உயிருக்கே ரிஸ்க்னு சொல்லிதான் நாங்க ஆபரேஷன் பண்ணோம். அப்புறம் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. அவர் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச யாரையாவது மீட் பண்ணாரா? இல்ல அவர் மறக்க நினைச்ச விஷயத்த பத்தி யாராவது பேசினாங்களா? அப்ப ஏன் இவ்வளவு சிவியர் ஆனாரு? இட்ஸ் ஓகே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். இந்தாங்க, இந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். என்ன லட்சுமி, எப்படி இருக்க? உனக்கு என்ன, நீ நல்லாதான் இருப்ப. என்ன பண்றீங்க? டேய், என்னையா நீ இப்படி கேட்டுப்புட்ட? நீங்க பாட்டுக்கு என்ன தனியா அங்க விட்டுட்டு வந்து விட்டீங்க. எம்புட்டு நாளைக்கு தான் நான் தனியாவே அங்க இருந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டாளுக்கு போன போட்டு மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவ என்னடான்னா, என் புருஷன் என்ன ஏமாத்தி போட்டாரு, செலக்ஷன் கமிட்டியில இருந்து வந்த லெட்டரை மறைச்சு வச்சு போட்டாருன்னு சொன்னான். அதான் அதான் என்னத்தான் நீ, உனக்கு கபடி தானே முக்கியம்னு சொல்லிப்புட்டு கருவை கலைக்கலாம் நீங்க கூட்டிட்டு வந்து புட்ட. ஐயோ, நீ எல்லாம் மனுஷனா? பெத்த பொண்ணு அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னா அவளை 4 அரை அரைஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்க. இங்காரு லட்சுமி, இங்காரு. என்ன எதுவும் கேட்காத நீ. இது என் பொண்ணு எடுத்த முடிவு. நான் சும்மா ஒத்தாசைக்கு கூட வந்து நிக்கிறேன். அப்படித்தே. யோ, நடிக்காதே. எல்லாம் ஓந்திட்டம் தானே. நல்லவ மாதிரி பேசிட்டு நீ, எனக்கு தெரியாது. ஏன் மாப்பிள, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? கப்புறான ஊமால சத்தியமா ஐயா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட தாயா வந்தேன். மத்ததெல்லாம் ஆண்டாளோட விருப்பத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்காரு, ஆனா ஒரு உண்மை சொல்லி போடுறேன். இந்த ஆண்டாள் இத பண்ணலன்ட்டு வைய, நான் இத பண்ண வச்சிருப்பேன். இது கண்டிப்பா நடந்திருக்குமையா. ஏன்னா அடிபட்ட பாம்பு கொத்த தானே செய்யும். இது ஆண்டாளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? ஆனா ஏய், என்னையா மாப்பிள, என்ன நீ தப்பு தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கிறியா நீ? இங்க இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதான் திருந்தி வந்திருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் முன்னாடி செஞ்சதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சனா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க என்ன வீட்டை விட்டு பத்தி விட்டு போட்டீங்க. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி தப்பா எல்லாம் பண்ண மாட்டேன். எதை செஞ்சாலும் சரியா செய்வேன்.
சரியா செஞ்சு புட்டு தக்காளி நான் நினைச்சது அம்புட்டி செஞ்சு புட்டு தான் போவேன். ஆ? அப்ப நீ இன்னும் திருந்தலல்ல? ஏய், நீ என்னடி கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்னத்த தப்பு செஞ்ச திருந்துறதுக்கு? ஆ? எனக்கு பிடிக்காத இந்த பையன்